என் அன்பு குழந்தையே, கஷ்டம் என்பது எல்லாருக்கும் வருவது. அதன் பிடியில் இருந்து யாரும் தப்புவது இல்லை. இதை தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய். இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஆற்றாமல் என்னென்னவோ நினைத்து வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய். பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற கஷ்டங்களுடன் வாழ்கிறேன், என்னை மீட்பார் யாரும் இல்லை என புலம்புகிறது உன்னுடைய மனம். எப்போது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே. இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே, அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா? அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கிரி அன்புடன் உன்னையும் பாதுகாப்பான். இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையுமாகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். அதை பற்றி வருத்தப்படாதே. அமைதியாக பொறுமையை கடைபிடி. கவலையை விட்டொழி. அதனால் இதோ உன் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன். நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். என்னுடைய சிலை உனக்கு ஆறுதலை தருவது போல நீ உணர்ந்தால் உனக்கு முடிவில்லா ஆனந்தத்தையும் அமைதியையும் நான் தர தயாராகிவிட்டேன் என்று அர்த்தம். நீ பயணிக்கும் வாழ்வில் என் துணை நிச்சயம் இருக்கும். சகல சௌபாகியமும் நீ பெறப்போகிறாய். ஆகையால் நீ எதற்காகவும் கவலைப்பட தேவையே இல்லை. கவலைப்படுவதும் வீண்தான். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன்? யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு நான் தான் இருக்கிறேனே, அது போதாதா உனக்கு? ஒன்று மட்டும் குழந்தையே, உனக்கு முன்னால் இன்பம் கொடுத்ததெல்லாம் பின்னால் நிச்சயமாக துன்பத்தை தரும். ஆகையால் உங்களுடைய கட்டுப்பாட்டை நீங்கள் தாண்டாதீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கட்டுப்பாடு உண்டு. தன்னுடைய கட்டுப்பாட்டு நிலையை அறிந்தால் எந்த ஒரு மனிதனும் தவறு செய்ய நிச்சயமாக செல்ல மாட்டான். ஆகையால் ஒவ்வொருவருடன் பழகும் போதும் உங்களுடைய கட்டுப்பாட்டை அறிந்து செயல்படுங்கள், செயலாற்றுங்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் நீங்கள் செய்யும் தேவையில்லாத தவறுகளிடத்தும் நீங்கள் செய்யவே கூடாது என்று நினைக்கும் தவறுகளிடத்தும் இருந்தும் நீங்கள் தப்பிக்க முடியும். இல்லை என்றால் அந்த மாயை உங்களை கட்டி போட்டுவிடும் ஒரு இருட்டு அறையில். அந்த இருட்டு அறையை தேடி என்னுடைய மெழுகுவர்த்தி தேடி வரதுக்குள் நீ உன்னையே அழித்துக் கொள்வதற்குண்டான சாத்தியங்களும் உண்டு. ஆகையால் எந்த ஒரு நேரத்திலும் உங்களுடைய கட்டுப்பாட்டை அறிந்து செயல்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பாதியாக குறையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்லாமல் ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை எவ்வளவு அன்பாக நேசிக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு
அந்த குடும்பம் நிலைத்திருக்கும் என்பது அர்த்தம். தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்து கொண்டு விதண்டாவாதம் செய்து கொண்டு இருப்பது தேவையில்லை. அந்த குடும்பத்தில் அமைதி என்பது இல்லாமல் போய்விடும் கடைசி வரை. ஆகையால் தேவையற்ற வாக்குவாதங்களையும் விதண்டாவாதங்களையும் விட்டுவிடுங்கள். அதிகமாக பேசினால் என்றுமே ஆபத்தானது என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். ஒரு முறை ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது பல முறை அதை யோசித்து பயன்படுத்துங்கள். ஏனென்றால் சொல்லாத வார்த்தைக்கு நீங்கள் முதலாளி. அப்படி இருக்கையில் ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் பார்த்து பார்த்து பேச வேண்டும். இல்லையெனில் நிச்சயமாக நீங்கள் செய்யாத தவறை கூட உங்கள் மேல் சுமத்துவதற்கு ஒரு சிலர் மிகவும் தயாராக இருப்பார்கள். அதாவது உங்களுக்கு பின்னிருந்து வேலை செய்பவர்கள். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மேலே வளர்ந்து விடக்கூடாது என்று வருகிறார்கள். உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதை தந்தே தீருவேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அமைதியை இழந்து விடாதீர்கள். அமைதி என்பது ஒரு உடலுக்கும் ஒரு ஆத்மாக்கும் மிகவும் முக்கியமான ஒன்று. அப்படி இருக்கையில் ஒரு 10 நிமிடம் தினமும் அமைதியாக இருங்கள். அந்த அமைதியில் எண்ணற்றவற்றையை யோசியுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று உறுதி அளியுங்கள். நீ நம்பிக்கையுடன் என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன். என் குழந்தையின் பாரத்தை தாங்காமல் நான் வேறு யாருடைய பாரத்தை தாங்க போகிறேன். ஆகையால் கஷ்டம் என்பது ஒரு மனிதனுக்கு இயல்பாக வருவதுதான். அதையெல்லாம் நினைத்துக் கொண்டு வருந்தி ஒரு மூலையிலேயே உட்காருவது நன்றல்ல. உன் உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று ஒருபோதும் நீ வருந்தாதே. என்னை கேவலமாக பேசியவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் நான் அவர்களை யாரும் வெறுக்கவில்லை. அதே போல்தான் உன்னையும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உன் மனதில் உன் எதிரவாகான வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகளை உன் சாய் தேவா அறியாமல் இருப்பேனா? அந்த எதிர்பார்ப்புகளை விட உனக்கான வாழ்க்கையை அதிக பொக்கிஷங்கள் நீ நினைத்தது போல நடக்கும். இப்போது கஷ்டம் இருப்பதால் அதுவே தொடர்ந்து விடுமோ எதிர்காலத்திற்கும் என்று நினைத்து பயப்படாதே. நீங்கள் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அந்த செயலை பொறுமையுடன் செய்யுங்கள். அதில் எந்த ஒரு இடையூறு வந்தாலும் உடனே அதை நிறுத்தி விடுங்கள். இடையூறு நிறைந்த காரியம் என்றும் வெற்றி அடைந்ததாக சரித்திரம் இல்லை. நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் உள்ள வழிகள் மிகவும் சுமூகமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் உங்களுக்கு அந்த முடிவால் எந்த ஒரு தீங்கும் நடக்காது, பிறருக்கும் தீங்கு இருக்காது. அதில் 100% சுமூகமான வழியை எதிர்பார்த்து செய்வதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் யாருக்கும் வராது. அறிந்து செயல்படு. கண்ணை மூடிக்கொண்டு செயல்பட்டால் குழி எங்கிருக்கிறது என்பது தெரியாது. குழி இருப்பது இயல்பு. குழியில் நாம் போய் காலை விடுவதுதான் முட்டாள்தனம். அந்த குழி இருக்கும் வழியில் செல்வதும் குழி இல்லாத வழியை தேர்ந்தெடுத்து செல்வதும் உன்னுடைய கையில்தான் உள்ளது, உன்னுடைய புத்தியில் தான் உள்ளது. என் லீலைகள் உன் வாழ்க்கையில்
எந்த வகையிலும் ஊடுருவும். அதை இதுதான் என்று உன்னால் யோசிக்க முடியாததாய் ஆச்சரியம் உடையதாய் அமைந்து உன் வாழ்க்கைக்கு கொடுப்பேன். இப்போது தளர்ந்து நம்பிக்கையற்று திடம் இல்லாமல் எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் அளவிற்கு உன் புத்தியும் மனமும் குழம்பி சஞ்சலமாய் உள்ளது. அது தெளிவு பெறும் சிறு நாளில் கவலை கொள்ளாதே. உன்னை விட்டு நான் எங்கேயுமே செல்ல மாட்டேன். பொறுத்துக்கொள். உன் கவலைகளுக்கு காரணம் உனது கர்மவினை என்றேன். நீயோ நான் எதுவும் பாவம் செய்யவில்லையே, எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய். நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை. ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மத்தில் நீ எப்படி இருந்தாய் என்பது உனக்கு தெரியாதல்லவா? வாழ்க்கையில் வேகம் விவேகம் இரண்டும் சமமான அளவில் இருக்க வேண்டும். அதில் ஒன்று குறைந்தாலோ அதிகமானாலோ எடுக்கும் காரியம் நிதானமாக இருக்காது. வேகம் இருக்கும் இடத்தில் விவேகம் இருக்காது. இதை பொறுமையுடனும் நிதானத்துடனும் எதிர்கொண்டால் நிச்சயம் வேகமும் விவேகமும் பெறலாம். வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்னவாகவும் இருக்கலாம். ஆனால் அதில் உள்ள பொறுமையின் அளவை வைத்தே நீ போகும் எதிர்கொள்ளும் தூரம் இருக்கும். பிரச்சனைகள் வருவது இயல்புதான். ஆனால் அது எதிர்கொள்ளும் தைரியத்தை விட்டுவிட்டு எனக்கு ஏன் இப்படி என்று கேட்கிறாய். உனக்கான எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுத்துள்ளேன். கொடுத்துள்ள அனைத்தும் வைத்து நீ எப்படி கஷ்டம் என்ற படிக்கட்டுகளில் ஏறுகிறாய் என்பதுதான் உனக்கு வைக்கும் தேர்வு. நீ வாழ்க்கையின் பாடங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நான் வைக்கும் தேர்வில் நீ தேர்ச்சி பெறுவாய். சில கரடுமுரடான பாதையில் பயணிக்கும் இடத்தில் சறுக்கதான் செய்யும். அதற்காக நான் அங்கே நிற்கிறேன் என்று சொல்வாயா? அதை நீ என்னிடம் வேண்டுகிறாய். ஒரு நிமிடத்தில் எல்லாம் மாறலாம். ஆனால் அது இயற்கை நியதிக்கு அப்பாற்பட்டது. கடவுளுக்கும் நிம்மதிக்கும் விதி என்பது ஒன்றுதான். அதனால் நான் செய்யும் நிகழ்வுகளை புரிந்து நடந்து கொள். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். நீ எந்த ஒரு விஷயத்தை நினைத்தோ கவலைப்பட தேவையில்லை. என் உயிரான பிள்ளைக்கோ வாழ்க்கையின் வேகம் சத்தியமாக புரியவில்லை. தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நகருகிறதுதான் வாழ்க்கை. எல்லாருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது. எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என ஆதங்கப்படுகிறாயே? உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும். மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிடாதே. அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு, உன் வாழ்க்கையின் சாயல் வேறு. இரண்டையும் படைத்தவன்தான் நான். அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்து அடையும். உன் குடும்பத்தை நானே வேரூன்றி நிற்க செய்தவன். உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு உனக்கு என்ன தேவையோ அதை செய்ய மாட்டேனா? உன்னை உண்மையான பக்தர்கள் எவரும் இவ்வுலக வேதனைகளை வேதனைகளாக கருவதில்லை. பாபாவை விட்டு பிரிந்திருப்பதையே உண்மையான பக்தர் பொல்லாத வேதனையாக கருதுவார். உலகையே பணயம் வைத்து கூட பாபாவுக்கு நெருக்கமாய் இருப்பதையே அவர்கள் முயற்சி செய்வார்கள். சாதாரணமாக வேதனையில் இருக்கும் மக்களே பாபாவை நாடி வருகின்றனர். பிரச்சனை எதுவுமே இல்லை என்றாலும் பாபாவை நாடி வருபவர் சிலர் உண்டு. மனிதர்கள் எப்போதும் இறைவனை பொறுத்தவரை இந்த விதமாகவே நாடுகிறார்கள். இருந்த போதிலும் பாபா அனைவருக்கும் அருட்கடாட்சிகம் வழங்கி வருகிறார்.
பாபாவை பூஜை செய்வதால் அவர்கள் அவதிப்படுபவர்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. பாபாவை நெருங்காதிருந்தால் அவர்கள் வேதனை அதிகமாக இருந்திருக்கும் என்பதே உண்மை. பாபாவின் புதியின் மகிமையை அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள நிச்சயமாக முடியாது. அனைத்திற்கும் ஒரு காலம் வரும். அந்த காலத்தில்தான் நீங்கள் எல்லோரும் அவருடைய மகிமையை புரிந்து கொள்ள முடியும். உனக்கு ஏற்பட்டு இருக்கும் தற்போதைய நிலை மாறும். உனது பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் யோசித்து யோசித்து உனக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகிறேன். எதை பற்றியும் கவலைப்படாமல் என் கண்களை மட்டும் பார். தகராறு இல்லாத குடும்பமும் இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி நிச்சயமாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை. யானைக்கு தன் உடம்பை தூக்க முடியவில்லையே என்று கவலை. அணிலுக்கு தன் உடம்பு இவ்வளவு சிறிதாக இருக்கிறதே என்று கவலை. அவரவர்களுக்கு ஒரு கவலை இருக்கும் பொழுது உனக்கும் ஒரு கவலை இருப்பதுதான் சிறப்பு. ஒவ்வொரு கவலையில் இருந்தோ ஒரு துறவி உண்டாகிறான் என்பது காலத்தின் கட்டாயம். அப்போதுதான் அவன் அந்த கஷ்டத்தில் பயிற்சி அடைய முடியும் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் மட்டும்தான் அந்த மனிதன் தன்னுடைய அடுத்த கட்டத்திற்கு செல்கிறான் என்பது அர்த்தம். ஒரே பிரச்சனையில் நீங்கள் பல நாட்களாக உட்கார்ந்து கொண்டிருந்தால் அதில் இன்னும் நீங்கள் சிலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று அர்த்தம். ஆகையால் நீங்கள் பொறுமையாக அதற்கு என்ன வழி என்பதை முழுமையாக யோசியுங்கள். அப்பொழுது மட்டுமே உங்களால் அதில் இருந்த அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல, அலையும் கடலும் போல, கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைகிறான். அப்படிப்பட்டவன் எதற்கோ பயப்பட தேவையில்லை, பயப்படவும் மாட்டான். என்னுடைய அதாவது பாபாவின் அருகில் இருக்கும் பாக்கியம் கிடைக்க வேண்டும். அதன் பிறகு தாண்ட முடியாதது எதுவுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து விஷயங்களும் ஒரு ஒழுங்கிற்கு வந்து நிற்கும். ஓய்வெடுப்பதோ பேசுவதோ நடப்பதோ எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத சிரத்தையை கடைபிடித்தால் பக்தன் தான் விரும்பிய மனோதாரங்கள் அனைத்திலும் நிறைவு பெறுவான். ஆனாலும் ஆரம்ப நிலையில் தினப்படி விவகாரங்களில் ஏதாவது ஒரு அற்புதம் காட்டி ஆன்மீக பாதையில் ஈடுபட ஏற்பட செய்து பக்தர்களை வழிநடத்துகிறார் பாபா. இந்த உலகத்தை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நிச்சயமாக உங்களால் இங்கிருக்கும் சாமானியர்களை சந்திக்க முடியும், சந்தோஷப்படுத்த முடியும். ஒருவர் கவலையில் இருக்கும் பொழுது தட்டி கொடுக்க முடியும். அதற்கு எல்லாம் நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். ஒருவன் கஷ்டத்தின் எல்லை வரை சென்று அவன் கஷ்டத்திலேயே உயிரிழந்தான் என்பது எந்த ஒரு சரித்திரத்திலையும் கிடையாது. ஆகையால் கஷ்டப்படுபவர்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிறைவேறும்.
உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் உன் சாயப்பாவின் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உண்டு. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் எப்பொழுதும் நம்மை காடும் அவருக்கு நாம் கண்ணும் கருத்துமாக பத்திரமாக பாதுகாப்பவர், அன்பே உருவானவர் இறைவன் மட்டுமே. ஆகையால் நாம் அனைவரும் கடவுளை பின்பற்றுவோம். பாபாவினுடைய லீலைகள் கற்பனை செய்ய முடியாதவை. அவருடைய சாமர்த்தியமான வழிமுறைகளை எவரும் எப்போதும் புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய லீலைகளுக்கு எல்லையே இல்லை. அவர்தான் விளையாட்டை நடத்துகிறார். ஆயினும் அவர் விளையாட்டில் மாட்டிக்கொள்வது இல்லை. அவருக்கு மாந்திரம்தான் அவருடைய வழிமுறைகள் தெரியும். அவை நிச்சயமாக மானிட மனையாவாக அல்ல. ஆனாலும் ஒரு உண்மையான எளிய பக்தன் மனதில் என்ன நிர்தாரணம் செய்கிறாரோ அதை பாபாவே நிறைவேற்றி வைக்கிறார் என்ற அர்த்தம். பாபா எதிர்பார்ப்பது ஆழ்மனதில் பக்திக்காக தூய்மையான பக்தியுடன் பாபாவின் பாதங்களை நாடும் பக்தனுக்கு அவர் தம்மையே ஈந்து விடுகிறார். இன்றைய துன்பத்தை தாங்கும் மன வலிமை இருந்தால் போதும், நாளைய இன்பத்தை எளிதில் வாங்க முடியும். அனைத்தும் அவருடைய அருளால். ஓம் சாய்ராம் என்று என் நாமம் உச்சரித்து பொற்பாதம் அடைந்தாயோ, அன்றே உன் வாழ்க்கை என் கைக்குள்ளே வந்துவிட்டது. கர்மாவினால் நீ சிறிது கஷ்டப்பட்டாலும் உன்னை தோல்வி அடைய செய்ய மாட்டேன். ஞானியின் அருளின்றி எவரும் அவரை தரிசிக்க இயலுமா? பாபாவின் தரிசனம் ஒன்றே நம் மனம் மகிழ்ச்சி அடையும். பொறுமையோடு இரு. உன் உழைப்பு என்றும் வீணாகாது. உன்னுடைய கவலைகளை தூர எறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்த உடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான். இங்கே உள்ளவர் மிகவும் அன்பானவர். அவ்வாறு இவ்வியாதியை குணப்படுத்துவார். எல்லாரையும் அன்புடனும் ஆசையுடனும் பாதுகாப்பார். பயம் கொள்ள தேவையில்லை. தினமும் ஒருவனுக்கு ஏதோ ஒரு முறையில் உதவுவது என தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறு புன்னகை, ஆறுதல் வார்த்தை கூட உதவிதான். மனிதர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த உதிமழையை போல் நீ மகிழ்ச்சி என்னும் மழையில் நனைய போகிறாய். அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கட்டும். இந்த வியாழக்கிழமை இனிய வியாழக்கிழமையாக அமையும். எது எப்படி இருப்பினும் நான் ஷீரடிக்கு சென்று பாபாவை பேட்டி காண்பேன். ஆனால் பாதங்களுக்கு வந்தனம் செய்ய மாட்டேன். தட்சிணையும் கொடுக்க மாட்டேன். எவரெல்லாம் மனதில் இந்த குதர்க்க வாதத்தை திடப்படுத்திக் கொண்டு கிளம்பினார்களோ அவரெல்லாம் தரிசன யோகம் கிடைத்த பின் சாய்பாபாவை சரணடைத்தார்கள். அவர்கள் அனைவரும் தங்களுடைய நிலையில் உறுதியாக நின்றனர். மறுபடியும் சந்தேகங்கள் கொண்டு திரும்பி பார்க்கவே இல்லை. அவருடைய பாதங்களில் அவர் மூழ்கிவிட்டனர். தாயை பிரித்து தவிக்கும் குழந்தையின் ஏக்கத்தை போன்று உன்னை காணாமல் என்னுடைய ஏக்கமும் இருக்கிறது. அவசரப்படாமல் இரு.
அனைத்தும் உன்னை தேடி வரும். சிறு சறுக்கல் தான், கவலை வேண்டாம். உன் தந்தை நான் இருக்கிறேன். உன்னை எப்பொழுதும் தூக்கிவிட. இவ்வுலகில் நான் சேர்த்து வைத்த சொத்துக்கள் நீங்கள்தான் குழந்தைகளே. ஆகையால் உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போகும் என்ற பயம் வேண்டாம். ஒரு இடத்தில் 1000 பசுக்கள் இருக்கின்றன. தன் தாயை தேடி வரும் ஒரு கன்று அந்த 1000 பசுக்களில் தன் தாயை சில நொடிகளில் கண்டுபிடித்து அதனிடம் போய் சேர்ந்து விடுகிறது. அதேபோல் ஒருவன் செய்யும் வினையின் பயனானது அவன் எங்கு இருந்தாலும் அவனை கண்டுபிடித்து அவனை சென்றடைந்து விடும். வினையை விதைத்துவிட்டு அறுவடை காலத்தில் சாமர்த்தியமாக வெளியூர் சென்று விட்டாலோ வினையிடம் இருந்து தப்ப முடியாது. வினையை விதைத்தால் வினையை அறுவடை செய்தாக வேண்டும். உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும். நாம் அனைவரும் நன்மை செய்கிறோமோ தீமை செய்கிறோமோ என்று இறைவன் கண்காணிப்பு கேமரா வைத்துக் கொண்டு பார்ப்பதில்லை. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று நமக்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்து விட்டார். ஆனால் உங்கள் செயலின் பலனை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும் என்ற நியதியையும் அழுத்தமாக வைத்து விட்டார். நீங்கள் உங்கள் பையில் நல்ல பழங்களை போடுகிறீர்களா, இல்லை சருகுகளையும் அழுகிய பழங்களையும் போடுகிறீர்களா என்று யாரும் கண்காணிப்பதில்லை. ஆனால் நீங்கள் சேகரித்ததை தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயோ, அக்கிரமம் செய்தவன் நன்றாக இருக்கிறான் என்று ஆண்டவன் மேலே நம்பிக்கையை இழக்காதீர்கள். அக்கிரமம் செய்பவன் இப்போதுதான் காய்ந்த சருகுகளையும் அழுகிய பழங்களையும் தன் பைக்குள் போட்டுக் கொண்டிருக்கிறான். விரைவில் தனிமை சிறையில் அவற்றை உண்ண வேண்டிய காலம் வரும். அப்போது அவனுக்கு பசியும் மரணமுமே பரிசாக கிடைக்கும். இது மனிதன் இயற்றிய சட்டம் இல்லை, இறைவனின் வாக்கு நியதி. இதற்கு விதிவிலக்கு இல்லை. நீங்கள் நினைத்தது அனைத்தும் இன்று நிறைவேறும். அதில் எந்தவித சந்தேகமும் நீங்கள் பட தேவையில்லை. உங்களுக்கு அனைத்து சீரும் பெற்று சீரும் சிறப்புமாய் சௌபாகிய மிகுந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்பதிலும் எந்தவித அச்சமும் தேவையில்லை. நான் இருக்கும் வரையில் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நான் உங்களை ஒவ்வொரு நொடியும் கண்காணித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். என்ன செய்கிறீர்கள் என்று, யார் உங்களை உதாசீனப்படுத்தினார்கள் என்று, யாரை நீங்கள் எப்படி நடத்தினீர்கள் என்று, உங்களை மற்றவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்று, இவை அனைத்திற்கும் பதில் கூடிய விரைவில் கிடைக்கும் அவரவர்களுக்கு. ஆகையால் யாரும் எந்த கடவுளும் எதுவும் செய்யவில்லை என்று நினைக்காதீர்கள். நிச்சயமாக நடத்துவேன், நடத்தி காட்டுவேன். ஆனால் அவர்கள் அந்த பையில் எடுத்து சென்ற பழங்கள் அழுகிய பழங்கள் என்று தெரியும் வரை கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும். அதை எப்பொழுது உணர வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ, அவருக்கு அந்த சந்தர்ப்பம் எப்பொழுது வருகிறதோ அதை அவர்கள் அப்பொழுது உணர்வார்கள். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளைடி, உன் வாழ்க்கையில் உள்ள ஏக்கங்கள், சில விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும் போது நமக்கும்
இதே போன்ற விஷயம் எந்த நேரத்தில் நடக்குமோ நடக்காதோ என ஏங்கி அன்புக்காக பரிதவித்து நிற்கும் உன் மனதின் நோட்டத்தை பார்க்கிற பொழுது என்னுள் என் குழந்தையை இப்படி பரிதவிக்க விட்டேனே என்று மனம் வருந்துகிறேன். சாயப்பா, கஷ்டங்கள் வந்தாலும் சந்தோஷங்கள் வந்தாலும் எல்லாம் நீங்கள் பார்த்தது என்னிடம் வருவது எனக்கென்று உங்கள் துவாரகாவாயில் இருந்து வரும் பரிசு சம அளவாய் எடுத்துக்கொள்ளும் உன் மனதிற்கு எத்தனை கொடுத்தாலும் தகும் குழந்தையே. உன் ஏக்கங்கள் அன்பிற்காக மட்டுமே. சுயமரியாதை அளிக்கும் உனக்கென்ற ஒரு வழி, அதில் எல்லாரும் சமத்துவமாய் வர வேண்டும் என்ற நினைப்பு, எல்லாருக்கும் நல்லதை நினைக்கும் உன் நெஞ்சம் என உன்னை காணும் போது என் மனம் என் பிள்ளையான உனக்கு கண்டு உன்னை கண்டு சந்தோஷம் அடைகிறது. நீ என்றும் நன்றாக இருப்பாய் என மற்றவர்களுக்காக சொல்ல தோன்றும். உன் மனம் இனிமேல் உனக்கு வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் நல்லதும் தெரியும் வழிகளை மட்டுமே உன்னை பக்குவப்படுத்தி காட்டப் போகிறது. உன் மனதில் உன் சாய் தேவா என்றும் இருப்பேன். உன் மனதை நான் அறிவேன். குதர்க்கமான எண்ணங்கள் உன்னுள் எழும்போது அதை நான் கவனிக்கிறேன். எண்ணங்கள் என்பதற்கு இதுதான் உருவம் என்று கிடையாது. உன் கண்ணால் நீ பார்க்கும் காட்சி, உன் மனம் என்னும் இன்னொரு கண்கள் அதை எப்படி உன்னை உள்வாங்குகிறது என்பது உனக்கே தெரியாது. அப்படி இருக்கையில் நீ ஏன் பொறுப்பேற்றுக் கொள்கிறாய்? எல்லாவற்றையும் நிதானமாக என்னிடம் விட்டுவிடு. பொறுமையும் நம்பிக்கையுடனும் காத்திரு. நிச்சயம் உனக்கென்று ஒரு நல்வாழ்க்கை உன்னை தேடி வரும். நீ ஜெயமாக வாழ்வாய். சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த உலகத்தில் உண்மையான சீரும் சிறப்புடன் வாழ்வது யார் என்று தெரியுமா? செல்வந்தர்களா? இல்லை. குழந்தையா? இல்லை. உண்மையான சொந்த பந்தங்களுடன் கூட்டு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான சீரும் சிறப்புடனும் வாழ்கிறார் என்பது அர்த்தம். ஏனால் கூட்டு குடும்பம் என்பது மிகவும் பெரிய காரியமோ இல்லையெனில் ஒரு பயங்கரமான விஷயமோ இல்லை. கூட்டு குடும்பமாக இருந்துவிட்டால் இந்த உலகத்தில் எவ்வித பிரச்சனைகளையும் நீங்கள் ஏற்கலாம். அதற்குண்டான ஒரு மனோதிடமும் மனதைரியமும் உங்களிடம் நிச்சயமாக தோன்றும். ஏனென்றால் கூட்டு குடும்பம் உங்களுக்கு அவ்வளவு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். தேவையில்லாத சண்டைகள் தவிர்த்து விடுவீர்கள். அர்த்தமுள்ள பேச்சை அனைவரிடம் தெளிவாக பேசுவீர்கள். யார் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை முழுமையாக உங்களால் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு அவர்களை புண்படுத்தவாதாவது நீங்கள் அவர்களிடம் பேச முடியும். இவை மூன்றும் தான் வீட்டிற்கு வெளியில் உள்ள மனிதர்கள் எதிர்பார்க்கும் ஒரு 3 விஷயங்கள். இந்த 3 விஷயங்களை நீங்கள் வெளி உலகத்தில் கடைபிடித்து விட்டால் உங்களுக்கு என்றுமே தோல்வியே கிடையாது. ஏனென்றால்
கூட்டு குடும்பத்தில் புறம் பேசுபவர்கள் இருப்பார்கள். தேவையில்லாமல் விதண்டாவாதம் எழுப்பவர்களும் இருப்பார்கள். புறம் பேசுபவர்களை தள்ளி வைத்து விட்டாமல் அவர்கள் என்ன பேசினால் என்ன என்று நாம் அன்பை மட்டும் காட்டுவோம். ஏனென்றால் அவர்களும் நம் சொந்தம் தானே என்று எடுத்துக்கொள்ளும் அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு குடும்பத்திலேயே கிடைத்து விடுகிறது. அப்படி இருக்கையில் வெளியில் உள்ளவர்கள் பேசினார்கள் மட்டும் நீங்கள் கண்டு கொள்ளவா போகிறீர்கள்? தேவையில்லாமல் விதண்டாவாதம் இழுப்பவர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டுவிட்டு செல்வது மிகவும் நல்லது. கூட்டு குடும்பத்திலும் அப்படித்தான். அப்படி இருந்தால்தான் மேலும் சண்டை வராமல் போகும். அதையே நீங்கள் வெளியுலகத்திலும் பயன்படுத்தி விட்டால் சண்டைகள் இல்லாமல் இருக்கும். உங்களுடைய பாதையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நீங்கள் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் என்ன, அதில் குரில் எது நெடில் எது என்று ஆராய்ந்து உட்கார்ந்திருந்தால் நீங்கள் செய்ய போகும் வேலையை நீங்கள் இழந்து விடுவீர்கள். உங்களுக்கான வேலையை நீங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமே தவிர உங்களுக்காக வேற யாரும் வந்து செய்ய மாட்டார்கள். அப்படி இருக்கையில் ஏதாவது ஒரு சின்ன சண்டையாக இருந்தாலும் அதை எளிதில் விட்டு வருவது உங்களுக்கும் உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கும் மிகவும் நல்லது. அதை கேட்டுவிட வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உடனே கேட்டுவிடுங்கள். இப்படி செய்தால் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் சந்தோஷமான வாழ்க்கையை சீரும் சிறப்புமாய் வாழலாம். இதில்தான் உண்மையான சந்தோஷமே அடங்கி இருக்கிறது. ஒருவன் பண்ணை வீட்டில் உட்கார்ந்து கொண்டு கோடி கோடியாய் பணம் வைத்து அவனால் இரவில் முழுமையாக உறங்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. அவனிடம் உள்ள பணம் எங்காவது எப்படியாவது வெளியே சென்றுவிடுமோ என்ற ஒரு பயம். இந்த நிலை நாளை தொடருமா என்ற ஒரு பயம். இந்த பயத்துடன் தான் அவன் இரவு உறங்குவான். உறக்கம்தான் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு செயல். அதையே ஒழுங்காக செய்ய முடியாதவன் உண்மையான செல்வந்தரா? இல்லை. குடிசை வீட்டில் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு அன்பு நிறைந்த வார்த்தைகளால் பேசி மகிழ்ந்த அந்த ஒரு நொடியில் உறங்குவது, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் உறங்குபவன் தான் உண்மையான செல்வந்தன் ஆவான். நாம் அனைவரும் செல்வத்தை சம்பாதிப்பதற்கு பதிலாக மனிதர்களை சம்பாதிக்க வேண்டும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். இங்கு இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் உனக்கு மிகவும் முக்கியமானவர்கள். அனைத்து மனிதர்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் வல்லவர்கள். அதை உங்களிடம் அவர்கள் காண்பித்து, உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் அவரிடம் காண்பித்து, வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கலாம். இவ்வளவுதான் இந்த வாழ்க்கையும் இந்த உலகமும். இதற்காக மட்டும்தான் இயங்குகிறதே தவிர வேறு எந்த ஒரு பெரிய விஷயமும் இதில் இல்லை. இதை புரிந்து நடந்து கொள்வாயாக. என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லாஹ்.